உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டோன்னு வைங்களேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போது அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவோம். இந்த வேலையில் இருக்கேன், இந்த முயற்சியில் இருக்கேன், இந்த லட்சியத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் முக்கியமாக இந்த ஒரு கேள்வி கேட்குறோன்னு வைங்க, உங்கள் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, உங்கள் பிறப்போட அர்த்தம் என்ன, எதுக்காக நீங்கள் பிறந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் தோளை குலுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அவ்வளோ தூரம்லாம் நான் சிந்திக்கிறது இல்லை, அவ்வளோ தூரம்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை, ஏதோ சாப்பிட்டோமா இருந்தோமா போனோமா வந்தோமா அப்படின்னு தான் நான் இருப்பேன் அப்படின்னு மிக எளிமையாக பதில் சொல்லுவோம். ஆனால் வள்ளல் பிரான்ட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டால் அவரும் இதே மாதிரி எளிமையாக பதில் சொல்வார். இல்லை இல்லை, அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, தன்னுடைய வருகையின் அர்த்தம் என்ன, நகர்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களின் அர்த்தம் என்ன, தான் எதை நோக்கி நகர வேண்டும், எதை தேட வேண்டும், எந்த தேடலை கண்டடைய வேண்டும், இந்த கேள்வியெல்லாம் அவருக்குள்ள தோன்றி இருக்கும். அதற்கான பதிலையும் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். அப்படி கண்டுபிடித்த கேள்வியையும் பதிலையும் ஒரு பாடலாக கொடுக்கிறார். மிக அழகான ஒரு பாடல், அப்படியே ஆற்றொழுக்க பொங்கி வருது. எதனால் வள்ளல் பிரான் என்கின்ற அந்த பிறப்பு நிகழ்ந்தது, அந்த இருப்பு நிகழ்ந்தது, எதை கண்டுபிடித்தது, எதை அதனுடைய சிறப்பு என்று நாம் சொல்லலாம், வள்ளல் பிரானுடைய சிறப்பு என்று எதை சொல்லலாம் என்ற தெளிவை தருகின்ற ஒரு பாடல். அவரோட வார்த்தைகளே கேளுங்களேன். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே எனை இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. உலகப் பேறு அப்படிங்கிற பகுதியில் வள்ளல் பிரான் இதை கொடுத்திருக்கிறார். இது நாள் வரைக்கும் மக்கள் மனசு கருத்து போயிருந்தாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அகத்தே கருத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னா மனசு கருத்து போயிருக்கு. எப்போ கருத்து போகும் மனசு? புளி போட்டு விளக்கணும்ப்பா உன்னோட மனசை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதில் காய்ச்சி போயிருக்கும், கருமை காய்த்து போயிருக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். புளி போட்டு விளக்கினா உள்ளுக்குள்ளே தங்கமாக மின்னக்கூடிய மனசு இருக்கும். ஆனால் அதை புளி போட்டு விளக்கணுமா, இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் நாம் எல்லோருமே நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வள்ளல் பிரான் இப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து வெதும்பி அவர்களை கொஞ்சமாவது புளி போட்டு விளக்கணுங்கிறதுக்காக ஒரு காரியத்தை பண்ணினேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அகத்தே கருத்திருந்த அந்த மக்களை பார்த்து வள்ளல் பிரான் என்ன செய்தார் அதைத்தான் இந்த பாடலில் சொல்கிறார். என்ன செஞ்சாராம் பாருங்க. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும். பொதுவாக நாம் ஒரு சிந்தனை வச்சுருக்கோம்ல, வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. அதாவது வெண்மையாக இருக்கக்கூடியவர்கள், வெண்மை நிறம் கொண்டவர்களுக்கு ஒரு சிந்தனை எப்போதும் உண்டு. தே லுக் டவுன் அப்பான் அதர்ஸ். அது என்னன்னா மற்றவர்களை கீழாக பார்ப்பது, நீ எல்லாம் என்ன ஒரு பொருட்டா அப்படிங்கிற ஒரு தோரணையில் பார்ப்பது, அவர்களை எள்ளி நகையாடுவது. கருத்த தோலுடையவர்கள் என்றால் அவர்கள் தவறானவர்கள், தீமையானவர்கள், தீங்குள்ளவர்கள் என்ற பார்வையோடு பார்ப்பது, சந்தேகத்தோடு பார்ப்பது. இப்படியான சிந்தனை இந்த வெளுத்த தோலுடையவர்களுக்கு இருக்கும் என்பதை வள்ளல் பிரான் உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் அவரும் கருத்த நிறத்தினர்தான் என்பதால் அவருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். அந்த வெளுத்த தோலுடையவர்கள் மனசில் எப்படி இருக்காங்கன்னா அகத்தே கருத்து இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கருத்த தோலுடையவர்கள் மனசில் வெளுத்திருக்கிறார்கள், வெளுத்த தோலுடையவர்கள் மனசில் கருத்து இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகின்ற ஒற்றை வரி அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் என்ற அந்த வரி. சரி, அப்படியான மக்களை என்ன பண்ணணும்னு நினைச்சாராம் வள்ளல் பிரான்? சொல்றார் பாருங்க. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட. இந்த பூமியில் இருக்கும்போதே அவர்களையெல்லாம் திருத்தி சன்மார்க்க சங்கத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க அப்படின்னு சொல்றார். சகத்தே திருத்தி அப்படின்னா இந்த ஜகத்தில் இருக்கும்போதே திருத்தணும். ஏன்னா போகிற வழிக்கு புண்ணியம் தேடிக்கோ அப்படின்னு அந்த வெள்ளை தோழர்கள் எப்போதும் சொல்லுவாங்க. போகிற வழிக்கு புண்ணியம் தேடணும்னு இல்லை, இருக்கும்போதே புண்ணியம் தேட வேண்டும், அதுதான் முக்கியம் என்று வள்ளல் பிரான் நினைத்திருக்கிறார். இருக்கும்போது எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு போகும்போது புண்ணியம் தேடுவது என்பது பொய்மையான வாழ்க்கை. எனவே இருக்கும்போதே இரண்டு கையாலும்
இருக்கின்ற எல்லா சிந்தனையாலும் பேசுகின்ற எல்லா வார்த்தையாலும் நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரானுடைய சன்மார்க்கம் சொல்லி தருகிறது. அதனால் அவங்க எல்லாரையும் திருத்தி சன்மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க. அதுல மிக முக்கியமான வார்த்தை இகத்தே பரத்தை பெற்று. அதாவது பரலோகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, போற லோகம், வானத்தில் இருக்கக்கூடிய விண்ணுலகம், தேவர்கள் இருக்கக்கூடிய விண்ணுலகம், அங்கே புண்ணியம் செய்தவர்கள் தான் போக முடியும்னு ஒரு கதையை அவங்கெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் போனவங்க யாராவது வந்து சொன்னாங்களா? ஆமாங்க, வானத்துக்கு மேலே ஒரு தேவர் உலகம் இருக்குது, அங்கே புண்ணியம் செஞ்சவங்கெல்லாம் நாங்கள் ஒன்றா ஒரு காங்கிரிகேஷன் வச்சுருக்கோம், ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்கோம், பாவம் செஞ்சவங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க, புண்ணியம் செஞ்சவங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க, நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம், ரம்பை மேனகை ஊர்வசி எல்லாம் எங்களை சுற்றி நடனம் ஆடிட்டுருக்காங்க, நீரூற்று இருக்குது, பொய்கை இருக்குது, காய் கனி பழம் எல்லாம் இருக்குது அப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்களா? இல்லை. அப்போ அது எல்லாம் கதை தானே, கற்பனை தானே. அப்போது அந்த சொர்க்கம் என்பதை வாழும்போது இந்த பூமியில் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு சன்மார்க்கம் மட்டும்தான் ஒரே வழி. ஏனென்றால் சன்மார்க்கம் மட்டும்தான் சமத்துவத்தை பேசுகிறது, சன்மார்க்கம் மட்டும்தான் எல்லோரும் ஒன்றானவர்கள், எல்லோரும் ஒருமையானவர்கள், எல்லோரும் சமமானவர்கள் என்ற தத்துவத்தை பேசுகிறது. இல்லை என்றால் வெள்ளை தோலுடையவர்கள் சிறப்பானவர்கள் என்கின்ற தத்துவம் நமக்கானது அல்ல என்பதை வள்ளல் பிரான் உணர்ந்திருக்கிறார். எனவே அவர்களை திருத்தி இந்த பூமியில் வாழும்போதே அவர்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பது போல் நான் சன்மார்க்கத்துக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்த்தேன் என்று சொல்கிறார். இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. இந்த பூமியில் வாழும் போதே நான் சொர்க்கத்தை அனுபவிக்கிறேன், இந்த பூமியில் வாழும் போதே நான் முக்தியை அனுபவிக்கிறேன், புண்ணியத்தை அனுபவிக்கிறேன். அப்படி அனுபவிப்பதற்கு மற்றவர்களையும் இந்த சன்மார்க்கத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இறைவன் என்னை இங்கே பிறப்பிக்க வைத்தான் என்று ஒரு மிக நீண்ட கதையை மிக சுவாரஸ்யமாக நமக்காக கொண்டு வந்து கொடுக்கிறார். என்றால் நாம் பிறந்திருப்பது எதற்காக, என்னுடைய பிறப்பின் அர்த்தம் என்ன, என்னுடைய இருப்பின் அர்த்தம் என்ன, நான் ஒரு சிறு புல்லையாவது வளர்க்க வேண்டாமா, ஒரு சிறு கல்லையாவது நகர்த்த வேண்டாமா, அல்லது ஒரு சிறு சொல்லியாவது மற்றவர்களை சீர்திருத்த வேண்டாமா, மற்றவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டாமா? இப்படியான கேள்விகள் நம் முன் தொக்கி நிற்கின்றன. அப்படி தொக்கி நிற்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலை வள்ளல் பிரான் சன்மார்க்கம் மூலமாக கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த பாதை நமக்கான பாதை. நாம் வாழும்போதே இந்த பூமியிலேயே பர இன்பம், பரலோக இன்பம், சொர்க்கம் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கான ஒரு பாதை எது என்றால் சன்மார்க்கம்தான் என்பதை வள்ளல் பிரான் வாழ்ந்து காட்டி நிரூபித்திருக்கிறார். அந்த பாதையில் நாமும் நடக்கத் தொடங்குவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.